கார்போஹைட்ரேட்டை குறைச்சி புரோட்டீன் அதிகப்படுத்தினா ஃபேட்டி லிவர் சரியாகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். முதல்ல ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் கார்போஹைட்ரேட் மாவு பொருட்கள் அதிகமாக எடுத்துகிட்டு உடல் உழைப்பே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸசிவான அந்த கார்போஹைட்ரேட் வந்து சுகரை கன்வெர்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஃபேட்டாக டெபாசிட் ஆகுது. இதுதான் பெல்லி ஃபேட்டு, விசரல் ஃபேட்டுன்னு நமக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான காரணம். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டை குறைச்சிங்க, ப்ரோட்டீனை அதிகப்படுத்துங்க. சரி, இது ஒரு கான்செப்டே இருந்தாலும் நீங்கள் என்ன தான் ப்ரோட்டீனை அதிகப்படுத்தி கார்போஹைட்ரேட்டை குறைச்சாலும் உடல் உழைப்பு உடற்பயிற்சி இல்லை அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம முன்னோர்களை பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்தாங்க, தானிய வகைகள் அரிசி வகைகள் தான் எடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேட்டு சம்மந்தமான பிரச்சனை வராத காரணம் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. இப்போ சிஸ்டம் ஒர்க்கு தான், ஏசி ரூம் தான். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறதுக்கு கூடயே நல்ல உடல் உழைப்பு, நம்ம ஜிம்முக்கு தான் போகணுன்னு இல்லை, நல்ல ஒரு வாக்கிங், நல்ல ஒரு எக்ஸசைஸ், ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னா ஃபேட்டி லிவரை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கலாம். அதுக்காக உடனடியாக ஹெவியாக ஒர்க் அவுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாமல் மைல்டாக நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், எப்படி வாக்கிங் எவ்வளோ டைம் பண்ணலாங்கிறத பார்த்து மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபேட்டி லிவருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்த அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள்.